ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் சினி மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் இந்துமதி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து டைட்டில் பார்த்த போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு பிரைடல் ட்ராவல் விளாக் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன நடக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த லாஸ்ட் 3 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள். ஸோ முகூர்த்த நாள் அப்படின்னாவே நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே, ஸோ இந்த 3 டேஸுமே ஒர்க் இருக்கிற மாதிரி தான் வந்து ப்ரைடல் ஆர்டர் வந்து புக் ஆகிருந்தது. ஸோ நான் வந்து தனியாக எந்த ப்ரைடல் ஆர்டரும் எடுக்க மாட்டேன். என்னோட பேட்ச்மேட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ப்ரைடல் ஆர்டர் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் போவேன். மெயினாக வந்து ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து நான் பண்ணுவேன். ஸோ என்னோட வீடியோவில் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து என்னோட பேட்ச்மேட் அக்கா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சனிக்கிழமை வந்து ஒரு 12:30 மணிக்கு வந்து அங்கே இருக்கிற மாதிரி என்னை வந்து கிளம்பி வர சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock வந்து ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து அம்மாவே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அக்கா வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து தான் வந்து நான் அந்த அக்கா வீட்டுக்கு போகணும். ஸோ அம்மாவை வந்து ரெடி பண்ணி நானும் வந்து ரெடி ஆகிட்டு என்னோடய லக்கேஜ் எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு அம்மா வந்து கூட்டிகிட்டு அந்த அக்கா வீட்டுக்கு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கூட்டிலே வந்து நான் அந்த அக்கா வீட்டுக்கு நான் வந்து போயிட்டேன். சரியான வெயிலுங்க. இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே அண்ட் மண்டே வந்து பார்த்திங்கன்னா வெயில் சும்மா வச்சு செஞ்சிருச்சு. நான் வந்து 10:30க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 10:30 தான். 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோடய பேட்ச்மேட் அக்கா அவங்க வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். அங்கேருந்து நாங்கள் வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோவில் வந்து மண்டபத்துக்கு வந்து போகணும். மண்டபத்துக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டோ டிரைவரும் ஒரே மாதிரி வந்து பேசஞ்சர்கிட்ட பிஹேவ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப வர்ஸ்ட் பிஹேவியர். அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு வர்ஸ்ட் டிரைவர். நாங்கள் வந்து 12:45க்கு வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார் போகுது, அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் தான் இருக்குது, ஆட்டோ போக முடியாது. அது உள்ளே போனால் 2 காருமே வந்து டச் ஆகும். அந்த மாதிரி ஒரு சின்ன கேப்பில் கூட வந்து அந்த ஆட்டோ வந்து ரைட் பண்ணிகிட்டே போனார். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் மட்டும் இல்லாமல் 5-6 இடத்துல அதே மிஸ்டேக்காக அவர் பண்ணியிருந்தார். நாங்கள் வந்து உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு போகணும், நானும் அந்த அக்காவும். அந்த அளவுக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி வந்து போனார். நிறைய வந்து 2 வீலர்லாம் பாஸ் பண்ணி போகும்போது அது கூட இருந்த அந்த அக்கா என்ன சொன்னாங்க, கொஞ்சம் சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 வீலர் வந்து அவங்க போகிறவங்களாம் செட்டாக சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வார்த்தைகளை விட்டார். சரி, இவர்கிட்டருந்து நம்ம சேஃபாக போய் சேர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவர் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வாயில் வந்து பார்க்க போட்டுட்டு அவர் வேகமாக போயிட்டே இருக்காரு. அது வந்து எட்டி எட்டி வந்து எச்ச வர துப்பிகிட்டே இருந்தார். ஸோ அதையுமே வந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ப்ளீஸ் எந்த ஆட்டோ டிரைவரும் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எச்சு துப்பும் போது அது காற்றுல எங்கள் முகத்தில் வந்து படுது. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ளீஸ் யாருமே வந்து பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியோ அந்த ஆள்கிட்ட வந்து தப்பிச்சு உயிரை பிடிச்சிட்டு நானும் அந்த அக்காவும் வந்து ஒரு 1:30க்கு வந்து மண்டபத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம். அது வந்து ஸ்ரீதேவி மஹால் அந்த மண்டபத்தை வந்து ரீச் பண்ணிவிட்டு, ஸோ மண்டபத்தை ரீச் பண்ணோன்னே நான் கொஞ்சம் அப்படியே செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே செம்ம வெயில், என்னோடய ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்சு. மேக்கப்லாம் எதுவுமே வந்து போடல. நார்மலாக வந்து நான் மேக்கப் ப்ரைடல் ஆர்டருக்கெல்லாம் நாங்கள் போகும்போது மேக்கப்லாம் நான் அவ்வளோ போட்டு போக மாட்டேன். கம்ஃபர்டபுளாக வந்து பேண்ட் ஷர்ட் தான் போட்டு போவேன். ஸோ நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணும்போது குனிஞ்சு நிமிர்ந்து ஒர்க் பண்ணும்போது அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டே அப்படியே போயிட்டு அப்படியே சைடில் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே லிஃப்ட்டை வந்து தேடிட்டு இருந்தோம். ஸோ லிஃப்ட்டில் போயிட்டு அப்படியே வீடியோ அங்கேயும் வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ கண்டினியூ ஆகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஹால் உள்ளே போயிட்டு அங்கே வந்து டெக்கரேஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே சரி 1:50 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து புக் பண்ணவங்க வந்து நீங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டு வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், லஞ்ச் ஹால் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு வந்து நாங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு அங்கே பிரைட்ஸ்மேட் ஒர்க் தான். பிரைடுக்கு நாங்கள் பண்ணலை, பட் பிரைடோட ரிலேட்டிவ்ஸ் லைக் மாமியார், நாத்தனார், அண்ணி அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து மேக்கப் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண போனோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர். பட் நாங்கள் ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் வந்து பண்ண என்னை கூட்டிகிட்டு போனோம். அவங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப நேச்சுரலாக தெரிகிற மாதிரி தான் அவங்க வந்து மேக்கப் வந்து பண்ணுவாங்க.
அவங்களோட மேக்கப் பிடிச்சிட்டு போய் அந்த ஸ்பாட்ல இன்னும் 2 பேர் வந்து எங்களுக்கும் மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது ஆன் ஸ்பாட் ரிவ்யூ அப்படின்னா அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணேன். அந்த ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, இதே ஹேர் ஸ்டைலை வந்து எனக்கு மார்னிங் முகூர்த்தத்துக்கு போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ரிசப்ஷனுக்கு வந்து மொத்தம் 5 பேருக்கு வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ மேக்கப் வந்து என்னை கூட்டிகிட்டு போன அவங்க தான் வந்து பண்ணாங்க. அவங்களோட பேர் வந்து உமாராணி. அவங்களோட இன்ஸ்டா ஐடியை வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் எல்லாருக்குமே வந்து பண்ணல, ஒரு சிலருக்கு பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும்போது அவங்க தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்னை வந்து அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு போனாலும் என்னை வந்து ஜென்யூனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ஷாலாம் வந்து ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நான் வந்து மேக்கப் கிளாஸ் வந்து அவங்க முடித்த பேட்ச்க்கு அப்புறம் தான் நான் முடித்தேன். அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க எங்கேயாவது ஒர்க் வந்து பண்ண போனாங்க அப்படின்னா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. 2 o'clock வந்து நாங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 o'clock வரைக்கும் வந்து ஒர்க் வந்து போயிட்டே இருந்தது. ஏன்னா 6 பேருக்கு வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ 8 வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஹேர் அண்ட் மேக்கப் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8:15 அகைன் நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் வந்து அந்த அக்கா வீட்டுக்கு வந்து நாங்கள் போனோம். ஏன்னா அங்கே தான் நான் வந்து ஸ்கூட்டியை வந்து நிறுத்திட்டு வந்தேன். அந்த அக்கா வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட அங்கே வந்து கொஞ்சம் டின்னருக்கு வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தக்காளி சாதம் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அந்த தக்காளி சாதத்தை சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து ஒரு 2:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு நான் படுத்துட்டேன். ஏன்னா வந்து அங்கே நாங்கள் ரிசப்ஷன் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா மார்னிங் முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock தான். ஸோ நம்ம வந்து மார்னிங் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மண்டபத்தில் வந்து ஸ்டே பண்ணலை. ஸோ நைட்டு வந்து நான் வந்து தூங்கிட்டு ஒரு 12 o'clock வந்து நான் நைட்டு தூங்கிட்டு மார்னிங் வந்து ஒரு 2:30 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டு அவங்க வந்து அங்கே 4 o'clock வந்து இருக்க சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், மார்னிங் வந்து 2:30 மணிக்கு எழுந்து கடன்னு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே நான் ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டு அது ஒரு 45 minutes அந்த மாதிரி ஆயிடுச்சு. மேபி 4:50க்கு அந்த மாதிரி மண்டபத்தை ரீச் பண்ணிவிட்டோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நான் மண்டபத்தை ரீச் பண்ணணும், ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் அகெயின் பார்க்கிங் வந்து போகணும். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங்கில் வந்து டீலக்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூம் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே அந்த ரூம் உள்ள போயிட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் ஏசியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஒரு ரவுண்டு அப்படி ஒரு ரவுண்டு ரூமை வந்து சுற்றி வந்து வீடியோ எடுத்துகிட்டு நான் எடுத்துகிட்டு போன பேக் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போன அக்கா வந்து என்ன பண்ணாங்க, அந்த மேக்கப் ப்ராடக்டாலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அகெயின் ரிசப்ஷனுக்கு பண்ணோம் இல்லையா, அதே 5 members வந்து அகெயின் மார்னிங் முகூர்த்தத்துக்கும் வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 5 hours நாங்கள் வந்து அந்த 5 பேருக்கு வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து முடிச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம். ஏன்னா 5 hours வந்து 5 பேருக்கு வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது. பட் நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு 10 o'clock அகெயின் வந்து நாங்கள் கிளம்பிட்டு வந்து அகெயின் வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் மேக்கப் புக்கிங் வந்து ஆயிருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட சாரீ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், மண்டபத்துலேருந்து அகெயின் அங்கேருந்து ஒரு 40 minutes அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அகெயின் ஆட்டோ புக் பண்ணி போயிட்டு இருந்தேன். போகிற வழியிலேயே நான் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு போனேன். அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால அப்படியே வந்து ஃபிஷ் மார்க்கெட் வழியாக வந்து ஆட்டோ போச்சு. அப்படியே அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு நிறைய பேர் வந்து நான்வெஜ் அண்ட் ஃபிஷ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அதையும் ஜாலியாக பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்மெல்லாம் வந்துச்சு. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு 1/2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் அங்கே வந்து சாரீலாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது பாக்ஸ் ஃபோல்டிங் அயனிங் பண்ணுறதுக்காக சாரீ வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நாங்கள் வந்து உமாக்கா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து நான் வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கி வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கே ஒரு 12 அந்த மாதிரி ஆயிடுச்சு. மதியம் ஒரு 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 மணி வரைக்கும் நல்லா தூங்கினேன். ஈவினிங் 5 மணிக்கு தூங்கிட்டு எழுந்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் நான் என்ன பண்ணேன், அம்மா வந்து அக்கா வீட்டில் விட்டுட்டு வந்தேன் இல்லையா, அம்மாவை போயிட்டு கூட்டிகிட்டு வந்து நைட்டு வந்து காரக்குழம்பு சாப்பாடு வந்து செஞ்சு அம்மாவுக்கு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் வந்து அரை வயிறோட சாப்பிட்டுட்டு அகெயின் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு 9:30க்கு அம்மாவை அக்கா வீட்டில் விட்டுட்டு அகெயின் நான் வந்து உமாக்கா வீட்டுக்கு வந்து நான் போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னோட ஸ்கூட்டியில் தான் போனேன். ஸோ ஸ்கூட்டியில் போகும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. 9:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணி உமாக்கா வீட்டுக்கு 10:30க்குலாம் போயிட்டேன். அங்கே வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு 10:45க்கு வந்து அகெயின் ஆட்டோ வந்து புக் பண்ணிட்டோம். இப்போ 10:45க்கு நாங்கள் வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் ஒரு திகிலான சம்பவமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. பட் அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ரூட் வழியாக நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கல. சரி இவங்க வந்து என்ன சொன்னாங்க, நம்ம மெயின் ரோடுக்காக வந்து போனோம் அப்படின்னா ரொம்ப டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், நீங்கள் டைமுக்கு வந்து ரீச் பண்ண முடியும். அதனால் வந்து நான் ஷார்ட் ரூட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போனார்.
சரி நாங்களும் வந்து போயிட்டே இருந்தோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி காடு மாதிரி வந்துட்டு அப்படியே வழியிலேருந்து நிறைய வந்து சுடுகாடு இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. நானும் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனேன். கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பேய் பயம்ன்றதை விட வேறு பயம்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் லேடிஸ் 2 பேரும் வந்து மட்டும்தான் அந்த ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11:20 இருக்கும். அந்த டைமில் வந்து அந்த சுடுகாட்டு வழியாக நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடு வழி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வழியாக தான் நாங்கள் 20 மினிட்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அவ்வளோ பயம் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர்கிட்டே நாங்கள் கேட்டோம், என்னங்க இந்த மாதிரி ஒரு ரூட்டில் கூப்பிட்டு வரீங்க? இல்லை இல்லை, இங்கே வந்து ஒன்றும் சேஃப் தான், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் பத்திரமா விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார். நாங்களும் சரி அதை நம்பி அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் பத்திரமா போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் கரெக்டாக 12 மணிக்கு வந்து ரீச் ஆகணும். ஏன்னா வந்து ஹவுஸ் வார்மிங் வந்து கரெக்டாக 4 o'clock வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க மார்னிங். அதனால நாங்கள் 12 o'clock வந்து எங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்து 3 பெரியவங்களுக்கு, 2 குட்டி குழந்தைக்கு, ஒரு பாப்பாவுக்கு. ஸோ 3 பேருக்கு வந்து மொத்தம் 6 பேருக்கு வந்து ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. பெரியவங்க 3 பேருக்கு வந்து ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து மேக்கப் பண்ண ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணோம். இவர் வந்து கொஞ்சம் சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனார். கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அகெயின் நான் அந்த அக்கா வீட்டில் வந்து ஸ்கூட்டி விட்டுருக்கேன் இல்லையா. ஸோ 4:45க்கு போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் கிளம்பிட்டேன். கிளம்பி மார்னிங் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நான் சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 6 ஆயிடுச்சு. ஸோ 6 ஆயிடுச்சு. அந்த டைமில் நான் ஹோட்டலில் போய் எங்கேயும் சாப்பிட முடியாது. நைட்டு சமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு போனது இது சாதம் கஞ்சி இருந்துச்சு. சரி அது கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டேன். தூங்கி எழுந்து கரெக்டாக வந்து 2 மணிக்கு எழுந்தேன். 2 மணிக்கு எழுந்தால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக மண்டே ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. சரி ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை இருந்துச்சு. 4 முட்டையும் போட்டு அவிச்சாச்சு. ஏன்னா அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து புரட்டாசி மாதம் வந்து பிறக்குது. புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அந்த 1 மந்த்துக்கு. சரி முட்டையை வந்து கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த 4 முட்டையை எடுத்து அவிச்சிட்டு 2 முட்டையை மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு நான் அகெயின் தூங்கிட்டா மறுபடியும் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock எழுந்து ஒரு குளியலை போட்டுட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக வீட்டில் செட்டில் ஆயாச்சு. அக்கா வீட்டில் வந்து கொஞ்சம் குழம்பு எடுத்துன்னு வந்துட்டோம். நண்டு குழம்பு செஞ்சுருந்தாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து புரட்டாசின்றதுனால இவங்க அடித்து பிடிச்சி எல்லா மிருகங்களும் கொன்று குச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்து நண்டு குழம்பு எடுத்துன்னு வந்து சாதம் மட்டும் வடித்து நானும் அம்மா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டோம். அடுத்த நாள் வழக்கம் போல் வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் போகிறது அப்படின்னு என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ப்ரைடல் ட்ராவல் வந்து போச்சு. ஸோ எப்போவுமே வந்து நான் ப்ரைடல் ட்ராவல் வந்து போட்டதே கிடையாது. அந்த விளாக் மட்டும் போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏன் போட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு மேக்கப் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கு மறுபடியும் அகெயின் மொத்தம் வந்து 17 பேருக்கு வந்து ஹேர் அண்ட் மேக்கப் வந்து இந்த 2 டேஸில் வந்து பண்ணது ரொம்ப டயர்டாக இருந்தது. அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணதே இல்லை. அவ்வளோ பயத்தோடு அன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். அதனால தான் சரி இதை வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணேன். நார்மலாக எடுப்பேன் ஆனால் போட மாட்டேன். பட் இந்த டைம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். ஸோ நார்மலாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா MBA படிச்சுட்டு ஹெச்ஆராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஜாப் போயிட்டு தான் நான் இந்த ஃபீல்டுலேயே வந்து நுழைஞ்சேன். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் தாண்டி போகும், இதுவும் கடந்து போகும். லைஃப் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு மாறும் நம்பிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்கப் ஆர்டிஸ்டோட கஷ்டம் என்னன்ட்டு அவங்களுக்கும் வந்து தெரியட்டும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.